Hi students, welcome back to Only One Marks channel. So in the video, 12th standard physics lesson 1 important 2 mark question question number 7. Write short note on electrostatic shielding. Very important question. The electric field inside the cavity of the conductor is 0. So ஒரு conductor number ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் பால் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்டக்டர், அதுக்குள்ளே கேவிட்டி இருக்கும். கேவிட்டினா ஹோல்ஸ். நீங்கள் ஒரு டென்னிஸ் பால் எடுத்துக்கோங்க. டென்னிஸ் பால் வந்து ஃபுல்லாக மெட்டல் பிளேட்டில் ஆனால் எப்படி இருக்கும், அது மேலே சார்ஜஸ்லாம் இருந்தால் அது வந்து ஒரு கண்டக்டர்னால் கரண்ட்டு பாஸ் ஆகும், மேலே தான் உள்ளே பாஸ் ஆகாது. ஸோ அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ எப்போவுமே கண்டக்டருக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஜீரோ. கண்டக்டரை சுற்றி வெளியே தான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், தவிர உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, ஜீரோ. A sensitive electrical instrument which is to be protected from external electrical disturbances can be kept inside this cavity. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வெரி சென்சிட்டிவ் டு எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸ். அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பட்டாலே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒழுங்காக வேலை செய்யாமல் போகலாம், டேமேஜ் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படி சேஃபாக வைக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு கண்டக்டருக்குள்ள கேவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, கேப்பு, அங்கே வச்சிடலான்றாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த கேவிட்டிக்குள்ளே வச்சா அது பாதுகாப்பாக இருக்கும். அது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஒரு கண்டக்டர், அதுவும் உள்ள கேவிட்டி இருக்குது, அந்த மாதிரி கண்டக்டர். எக்ஸாம்பிள் டென்னிஸ் பாலே வச்சுக்கோம். பால்னால் பால் மாதிரி இல்லை, மேலே ஃபுல்லாக ரப்பருக்கு பதிலாக உங்களுக்கு வந்து மெட்டாலிக் பிளேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெட்டாலிக் பிளேட்டில் கரண்ட்டு பாஸ் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே கேவிட்டி இருக்குது. கேவிட்டினா உள்ளே காற்று இருக்குது, எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல இப்போ அந்த மெட்டாலிக் பிளேட்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளியே தான் போகும், தவிர உள்ளே வராது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது, ஜீரோ. உள்ளே எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் வர முடியாது. ஸோ நமக்கு வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சென்சிட்டிவாக இருக்கும். கரண்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டெலாம் பட்டால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டேமேஜ் ஆகலாம். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த மாதிரி கண்டக்டர் உள்ளே வச்சு நம்ம சேஃபாக வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ கொஷின் நம்பர் 8 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.